என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எழும்பி பிரகாசி என்ற தலைப்பில் நம்ம ஒவ்வொரு நாளும் தியானித்து கொண்டிருக்கிறோம். வீழ்ச்சியிலிருந்து தேவன் நம்மை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அநேகரோடு இடைப்படுகிற சாட்சிகளை கேட்டு நான் கர்த்தரை அதிகமாய் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களோடு இடைப்பட விரும்புகிறார். எழும்புங்கள், பிசாசின் பொய்களை நம்பாதீங்க. இதுக்கு மேலே உனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிற பிசாசின் தந்திரமான பொய்களுக்கு நீங்கள் விடை கொடுக்கும்படி எழும்புங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35:1. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. பெத்தேலுக்கு போக எழும்பு. எழுந்து பெத்தேலுக்கு போ. எதற்காக? ஆண்டவர் யாக்கோபுக்கு ஆதியாகமம் 28 அவனை சந்தித்து அவனுக்கு தரிசனம் கொடுத்தார் அல்லவா? அந்த தரிசனத்தை புதுப்பித்து கொள்ளும்படியாய் கர்த்தர் மீண்டும் பெத்தேலுக்கு அனுப்புகிறார். பிரியமானவர்களே, எழும்புங்கள், தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். எழும்புங்கள், உங்கள் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை நிறைய தரிசனங்களோடு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பல தீர்மானங்களோடு எழுந்திருக்கலாம். ஆனால் உங்கள் தரிசனத்தை கண்டீர்கள், தரிசனத்தை அடைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கலாம். தரிசனத்தை அடைய முடியாமல் அதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கலாம். யோசித்து பாருங்க, மாமன் வீட்டுக்கு போன அந்த யாக்கோபு, அவன் ஒரு பெண்ணை நேசித்தான். ஆனால் இன்னொரு பெண் கொடுக்கப்பட்டால் திரும்ப அடுத்த மறுபடியும் தான் நேசித்த பெண்ணுக்காக மீண்டும் அவன் காத்திருக்கிறான். யோசித்து பாருங்களேன், அவன் வாழ்க்கையில் அவன் காத்திருந்த நாட்கள், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனம் எல்லாம் இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிளாரிட்டி குறைய ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் ஒரு தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த தரிசனத்தை நீங்கள் அடையாமல், அந்த தரிசனத்தை அடைய முடியாமல் பல போராட்டங்கள் வரலாம், பல தடைகள் வரலாம், பல கால தாமதங்கள் ஏற்படலாம், பல நேரங்களிலே எல்லாம் எதிராக உங்களுக்கு காட்சி அளிக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறார், எழுந்து தரிசனத்தை புதுப்பி. அங்கே யாக்கோபு திரும்ப எழுந்து தன் வீட்டாரை எல்லாரையும் சேர்த்து எல்லாருக்கும் அவர் அறைக்குவலை கொடுத்து அழைத்து கொண்டு செல்கிறார். வாங்க வாங்க, எனக்கு தரிசனமான ஆண்டுக்கு நான் ஒரு பலிபீடத்தை கட்ட போகிறேன் அப்படி சொல்லி தானே வந்தார். அந்த பொருத்தனை நிற்கிறது, அந்த தரிசனம் நிற்கிறது. இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் செய்த பொருத்தனைகள், இதை செய்வேன், ஆண்டவர் எனக்கு இந்த தரிசனம் கொடுத்தார், இதை நிறைவேற்றுவேன்னு சொல்லி அதெல்லாம் இன்னைக்கு காற்றில் பறந்து போயிருக்கலாம். அதற்கு முன்பாய் நீங்கள் ஒரு பெரிய வீழ்ச்சியை சந்தித்து விழுந்து கிடக்கலாம். கேட்டுட்டு இருக்கிற தேவனுடைய மனுஷனே, எனக்கு அருமையான சகோதரி சகோதரா, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் விழுந்து கிடக்கிற இந்த அனுபவத்திலிருந்து தேவன் உங்களை தட்டி எழுப்ப விரும்புகிறார். மீண்டும் உங்கள் தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ள இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு இடைப்படுகிறார். ஆபக்கூக் தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் 2 நாம் வாசிக்கிறோம், குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க. இன்னும் என்ற அந்த வார்த்தை, அதன் ஆழம் என்ன தெரியுமா? பார்க்கறதுக்கு ஒருவேளை இல்லாதது போல, முடிந்தது போல, இனிமேல் நிறைவேறாதது போல இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது, இன்னும் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் உயிர் இருக்கிறது, இன்னும் அதிலே ஒரு ஜீவன் இருக்கிறது. இன்னும் அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு தேவன் அங்கே நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு கொண்டிருக்கிறார். அந்த தரிசனம் முடிஞ்சு போச்சு, இது நடக்காதுன்னு நினைக்காதீங்க, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. திரும்ப அந்த வசனத்தின் அடுத்த பகுதி, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. லேட் ஆயிடுச்சு, தரிசனம் முடிஞ்சிருச்சுன்னு ஒருவேளை உங்கள் சாப்டரை மூடி இருக்கலாம், உங்கள் டைரியை மூடி இருக்கலாம், இல்லை இது நடக்காதுன்னு நீங்கள் அடிச்சிருக்கலாம். கர்த்தரோ திரும்பவும் தரிசனத்தை புதுப்பிக்கிறவர். இன்றைக்கு உங்களை எழும்பி பெத்தேலுக்கு போ, திரும்ப வாங்க, தரிசனம் கிடைத்த இடத்திற்கு திரும்ப வாங்க, தரிசனத்தை கொடுத்த தேவனிடத்திற்கு திரும்பி வாங்க, தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு எழும்புங்கள். தரிசனம் கிடைத்த இடத்திற்கு, கொடுத்த தேவனிடத்திற்கு, மூன்றாவது புதுப்பித்துக் கொள்வதற்கு எழும்பிதான் ஆக வேண்டும். நீங்கள் எழுந்தால் தரிசனம் புதுப்பிக்கப்படும். நீங்கள் எழுந்தால் தேவன் அந்த தரிசனத்தை, இன்னும் அது உயிரோடு இருக்கிறதே, அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனவே தரிசனத்தை கொடுத்தவர் நிறைவேற்ற விரும்புகிறார்.
தீர்மானிப்போம். ஆபகுக் 2 அதிகாரம் 3 வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்துக் கொள்ளுங்கள். ஆபகுக் 2:3. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ள உம்முடைய சமூகத்திற்கு நாங்கள் எழுந்து வருகிறோம். தரிசனம் போயிடுச்சு, இப்போ இனிமேல் நடக்காது அப்படின்ற அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி எழுந்து தரிசனத்தை புதுப்பித்துக் கொள்ள யாக்கோபுக்கு ஒரு வாய்ப்பு தந்தீங்களே. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கறதுக்காக நன்றி. காலதாமதமாச்சுன்னு நாங்கள் நினைக்கலாம், ஆனால் நீங்கள் இன்னும் அந்த தரிசனத்தை வச்சு காத்திருக்கிறீங்க. அதை பெற்றுக்கொள்ள இன்னைக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். மகிமைப்படும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. விங்ஸ் ஆஃப் விக்டரி ஊழியத்துக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் இன்னும் அடுத்த 2-3 நாட்களுக்குள்ளாக நாம் சுமார் 5 லட்சம் ரூபாய் நம்முடைய விங்ஸ் ஆஃப் விக்டரி சமூக காரியங்களுக்காய் செலவழிக்க வேண்டியது இருக்கிறது. ஒருவேளை இதை பார்க்குற நீங்கள் உங்களுடைய குடும்பத்தின் சார்பில் ஒரு குழந்தையை தாங்கலாம், அல்லது ஒரு டயாலிசிஸ் என்று சொல்லி நீங்கள் ஒரு 1000 ரூபாவை அனுப்பலாம். இந்த மாதத்திலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. மாதம் ஒரு 1000 ரூபாவை இந்த விங்ஸ் ஆஃப் விக்டரி சேவைக்கென்று நீங்கள் அனுப்புவீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு அது ஒரு பெரிய உதவியாக இருக்கும். நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். God bless you.